அந்த அழகு சிற்பனையா பார்க்க கூடாது. அதனால் இந்த அறைக்கு ஒரு எடுத்து கானகம் சென்று நகனை பார்க்க வேண்டும். அதனால் செம்புகுமாரன் தன்னை தேடியே இதோ என் மகனை கொன்றவன் இங்கதான் இருக்கும். அதனால் இந்த காண சுற்றி பார்த்தால் இங்கதான் இருப்பான். யாரு கொண்டாலும் மகன் போனா மயிராட்சி. ஆனா மகனை கொன்றவன் இவராதான் இருக்கணும். மகனை கொன்றவன் இவராத்தான் இருக்க வேண்டும். அதனால் மகன் எவனா போன எவனா போட்டுட்டான். இந்த மாதிரி அழக உலகத்துல பார்த்ததில்லை. இது மட்டும் இல்ல பூபதி, பொண்டாட்டி வார்த்தை போல இந்த மாதிரி மகனை அவரை சேர்ந்தால் நாம போட்டு போறதுடாடி பூபதி. இத போல ஆளை சேர்ந்தா இவர் எப்படிக்கிறாரோ அதே மாதிரி நாமம் போட்டுக்கிட்டே பிறக்கும். நாமம் போட்டு பிறக்கும். அப்ப நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டம் தான்டா. ஆனா கூட சேர்ந்து பேசுங்க. என்ன மாதிரியும் மெண்டலா போறோம் பூபதி. இவர் தாண்டா இவர் தாண்டா இவர் தாண்டா. மாமா 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 ஐயோ மாமா கனால வரமளங்க கர்மாந்திரம் இது. ஆமா ஒன்னதான் ஐயச்சி இப்ப குத்தால யாரதமரா குத்து போ பூபதி. இவர் அழகை பார்த்தால் ஐயோ டேய் அந்த பொம்பளை குட்டா கூட காட்சி வாங்காதடா. பெண்மணி மாமா ஐயோ மாமான்னு வேற கூப்பிட்டுக்காரு. மாமாய் ஒரு சாமியா இருக்காங்க. உன் பேர் என்ன? மாமா தென்னிலங்கை வேந்தன் தசக்கிரீவன் ராவணன் தங்கை அழகு சூர்பன். என்ன வேண்டும் மாமா? இவர் அழக உன்னை நான் சேர வேண்டும். என்னை நீங்க சேர்ந்தாக வேண்டும். அடி மாயாவின் அடி வந்தா யாரைக்கு சிவாட்டி அடி மாயா வினோத ரூபம் காட்டி நீ வந்தா யாரைக்கு சிவாட்டி மாயா வினோத ரூபம் காட்டி பையனை போய் பிடிக்கிற கம்ப்ளீட். நாடி பேயாய் பறந்து வந்த பெரிய ராட்சசி போய் உன் பிடிவாதத்தால் பங்க அடைக்குமாய் கொடு நீதி. மாமா
எம்பட்டாடி மாமானு கூப்பிட மாட்டேன், யாரோ ஒருத்தி மாமானு கூப்பிடுறேன். சரி ஐயா, பாக்கடிக்கு நேரம் ஆச்சு. உனக்கு தேவைன்னா நீ போ. அது என்ன மாமானு கூப்பிடல, உனதான மாமானு கூப்பிடுறேன். நான் என்னன்றேன், வழிதான் போகக்கூடாது, வந்தவளை விடக்கூடாது. இந்த சாஸ்திரம் எங்கடா படிச்சீங்க? நான் எங்க படிக்கலையா, நாங்க ஒரு ஆளை பார்த்து கத்துக்கிட்டோம். குப்பை மாண்டால போனவனே உபதி, இவர் அழகை பார்த்தால் என்ன வடிவா பரடி இவர் கண்ணழகும் இவர் காலழகும் இந்த மன்மதன் பான மாதிரி இந்த மாலை தூரத்துதையா ஒரே ஒரு மாடியை மாமா ஒண்ணுதான் மாமா ஒரே நாத்தடிக்குதா நான் சும்மா நாத்து சாமியார் வேஷம் போடலாம் இந்த மாதிரி ஏமாத்திருக்கீங்க. ஏன்னா அம்மா நேரம் என்னெல்லாம் மாமன் கூப்பிட்டா விட்டுரு பண்றான். பிச்சை காட்சி கலந்து வச்சு ஆனா அங்கதான் காசு அதிகமாகுது. உள்ள ஒரு நாமம் போட்டு போடுங்க. ரெண்டு சாலு தொங்கிச்சா மாமா நல்லா இல்ல போட்டா புடிச்சு மாட்டுறா வீட்டுல. அடி அஞ்சாத படு நீலி போடி எட்ட போடி எட்ட போடி எட்ட போடி எட்ட போடி அஞ்சாத படு நீலி போடி எட்ட போடி எட்ட போடி எட்ட போடி ஒன்னாரி வேண்டு குறுக்குன ஜாலி ஜெக ஜாலி ஜெக ஜாலி ஜெக ஜாலி நீங்க கூத்து பாக்குறீங்களா? இந்த முக லட்சணம் எப்படி இருக்கு, இந்த கருமானம் எப்படி இருக்கு? ஐயா சிரிப்பு வேற வாழ்க்கை. ஐயா 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 நாடகம் எழுதின ஆசிரியர் அடி சாரம் எவிய மன்னதாரம் எனக்கு இருக்க. சாரம் எவிய மன்னதாரம் எனக்கு இருக்க. பாட்டுல சாரம் ஏவிய மனதாரம் எனக்கு இருக்க. சாரம்னா தெரியுமா உனக்கு? சாரம் எனக்கு தெரியாது. 10 கிலோ வெள்ளத்தை 10 கிலோ வெள்ளம் வெள்ளம் பட்ட நவாச்சாரம் பண்ணி சாணி வச்ச எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சு 15 நாள் எடுத்து அந்த 3 அணுசுல 3 பானை அடுக்கி அந்த 3வது தண்ணி ஊத்தி டீப்போயில இறங்கி வந்து பாரு. அதுதாங்க சாராயம். அதான் சாராயம். கொஞ்சம் வரையா சாரம் சொன்னா மாப்பிளா வாழை முக்கணி அந்த சாராக்கி அதனோடு தேன் கலந்தா அது எவ்வளவு உள்ள போதை ஏறும்.
டபரா பால் அடிக்கிற இது ஏய் இந்த சாரம் தேவிய மகா சாரம் எனக்கு ஏய் ஏய் சதமாக என்ன நம்பி மதம் கொண்டு ஆடாதே சாமி ஏய் மாமா என்ன உன்னதான் ஒரே ஒரு டைம் ஆடா ஒரு லட்சம் ரூபாய் வட்டி கொடுத்துறோம். இந்த மாசம் என்னால கொடுக்க முடியல வட்டி, அடுத்த மாசம் கொடுக்குறேன்னா ஒத்துக்கணும். இது ஒத்துக்கிற வேலையா? நீ அம்மா சிரிச்சிருப்பீங்கன்னா தாத்தா கிட்ட என்ன ஏய் இங்க வா இங்க வா ஐயோ சொற்பனஞ்சையே மாமா உனக்கு காமம் என்ற ஆசை காமம் என்ற ஆசை தீர்த்து வைக்க வேண்டும். சரி சரி நான் என்ன சொல்றேன் என் மனைவி இப்ப சீதை என் கூட இருக்கா அதனால இன்னும் சேர முடியாது சேர முடியாது. அதனால அங்க பாடி கூட பர்ணகசாலை என் தம்பி இருக்கா அவன்கிட்ட போனா ஆசை தீர்த்து வைப்போம் போ. அவன் பொண்டாட்டி இப்ப அவன் மனைவி இங்க இல்ல அயோத்தி நாட்டில இருக்கா. அவன் மனைவி பேர் ஊர்மிளை. ஊர் மேல போட்டா ஊர்மிளா அவன் கூட இல்ல. அதனால எனக்கு ஊர்மிளா நீ அவன்கிட்ட போனா ஆசை தீர்த்து போமா. அவருக்கு பாரு பூபதி பெரியவரு அது ஒன்னத்துக்கும் ஆகில தம்பி அவரு புனிதி அஞ்சகம் மூச்சு வாங்கும் மேல பூபதி இது என்ன இது ஒன்ன தேடி வந்த ரதி தேவி அடைக்காரங்களா ரதி தேவி சேர்த்து புரிந்து இதை பார்த்தா பூபதி இவர் அழக பார்த்தா சும்மா உரி விட்ட மாதிரி என்ன தம்பி என்ன அழகு செம்மாழி ஆனா ஒண்ணுக்கு லாகில்ல உபதி வீட்டுற உன்னை இவரை பார்த்தால் பாவி மன்மகன் சதிகார மன்மகன் உன்னுடைய அண்ணன் சொல்லி அனுப்பினார். உன்னை சேர வேணும்னு சொல்லி அனுப்பினார். எங்க அண்ணன் சொல்லி அனுப்பிச்சா என்ன அட்டாச்சி அடையாளம். ஆமா ஆமா அடையாளம் தானே. ஆமா நான் போய் கேட்டு சொன்னாருன்னா அதுக்கு அடையாளம் வேணும். ஒரே நொடியில போய் ஐயா ராமரே வாங்க. மாமா என் தம்பி என்னடா சொன்னா என்ன சொன்னா மயிரா புடிச்சானா உங்க மூணுத்துல ஒண்ணு கொடு. ஏன் என்ன மூணு என்னடா அம்பராதோனி வில்லு அம்பராதோனி திடீர்னு கேட்டா என்ன மூணுத்துல மூணு வச்சு வில்லு அதுல ஏன்னா ஒண்ணு அடையாளம் கொடுங்க. காரணம் சொல்றா தம்பிகிட்ட தம்பிகிட்ட போனா அவர் எதனா ஒரு அத்தாச்சி கேக்குறாரு அடையாளம். அண்ணன் தான் அனுப்பி வச்சா அனுப்பிச்சாரு. அவனு ஒரு அடையாளம் வேணுமா அதனாலதான் உங்க மூணுத்துல ஒண்ணு கேக்குறேன். அம்பராதோனி வில்லு தம்பி அப்படின்னா என் தம்பி கேட்டான். ஆமா எங்க அண்ணன் தான் உன்னை சேர சொன்னார் என்பதற்கு என்ன அத்தாச்சை அடையாளம் அப்படி கேட்கறியா? சரி முதுகுல எழுதி அனுப்புறேன். கீழே குடி நம்புவாரா கீழே குடி விரி என்ன கூந்தலங்க இந்த பையன் சரியான கூந்தலங்க மாத்தி இரும்பால போட்டு இருமல் எதுங்க எழுத சொல்லுங்க. சிரஞ்சீவி தம்பி லட்சுமணா உனக்கு சிரஞ்சீவி தம்பி லட்சுமணா உனக்கு ஜெயங்களும் மேலும் உண்டா ஜெயங்களும் மேலும் என்ன ஐயா இது கவுண்டிங் வேணாம் தொட்டு தான் எழுத முடியும். வெளியில நீக்கி போட்டு இது மஞ்சள் போட்டி இருக்குது. சிரஞ்சீவி தம்பி லட்சுமணா ஜெயம்
சிரஞ்சீவி தம்பி லட்சுமணா உனக்கு சிரஞ்சீவி தம்பி லட்சுமணா உனக்கு ஜெயங்களும் மேலும் உண்டா ஜெயங்களும் மேலும் உண்டு. வருகின்ற இந்த சொற்ப நங்கையை வருகின்ற இந்த சூர்ப நங்கையை முன்னும் பின்னும் பாராமல் முன்னும் பின்னும் பாராமல் இவர் மூக்கையும் ஸ்தலத்தையும் அறுத்து இவன் மூக்கையும் சமத்தையும் அறுத்து காட்டகத்தில் இவளை ஓட்டவோ நலமிதாமே. காட்டகத்தில் ஓட்டு மீது நலம் மீதாகுமே. இப்படிக்கு இப்படிக்கு ஹரி ராமச்சந்திரன் ஹரி ராமச்சந்திரன் கைது போடுங்க. எங்க அதெல்லாம் இந்த மாத்தி எழுதுங்க. அதுவோ நான் தொடவே மாட்டேன். ஏய், நீ கை போடுறா. நீ போட்டு நான் போடுறதா? ஹரி ராமச்சந்திரன். ஹை, ஹை, எங்க கொடுத்து நான் தான் சொல்றேன். ஹரி ராமச்சந்திர மகாபிரபு தாங்கள் தங்கள் அவ்வளவுதாங்க. சொல்றாங்க சொன்னீங்க. இதை கொண்டு போய் காண்பித்தால் அரசை தீர்த்து வைப்போம். போ. நீங்க சொன்ன அடையாளம் இத முதல் எதுக்கிறாரு பார். பார்த்து படிச்சு அடையாளம் நீ காமி முதுகு காமி. இப்படி திரும்ப எப்படியா முண்டை வந்து ஆசை தீர்த்து போன எனக்கு பிசைக்கார பார்த்து போன இங்க வந்து பாத்துறேன். முதுகு குத்தி முதுகு எடுத்துரும். நீ படிச்சவரடா. இல்ல நான் குடிச்சவரு மகாராஷ்டிர மகாகார பிரிந்து என்னது எவ்வளோ எழுதுப்பா கம்யூனிட்டி அறிவில்லை உனக்கு. எவ்வளவு படிச்ச கம்ப்ளீட் தானே எழுதிக்கிறோம். தம்பி லட்சுமணா ஜெயங்கள் உண்டா. சிரஞ்சீவி தம்பி லட்சுமணா உனக்கு ஜெயங்களும் மேலும் உண்டா. ஆயாடா. வாங்க எழுதுன கம்யூனிட்டி வந்தாங்க. ஆமா ஐயா தம்பி சைக்கோ இது வைக்கோ முதல் வரிசை. சிரஞ்சீவி தம்பி லட்சுமணா உனக்கு ஜெயங்கள் மேல உண்டா. ஜெயங்களும் மேலும் உண்டா. வருகின்ற சூர்பனங்கியை வருகின்ற இந்த சூர்பனங்கையை பின்னு பாராமல் பின்னும் பாராமல் மூக்கையும் சனத்தையும் மூக்கையும் தனத்தையும் கொய்து பொழுது அறுத்து காட்டுக்கு அனுப்ப வேண்டும். காட்டகத்தில் ஓட்ட நலை மீதாமே உள்ளமைகள உடவுட தவிர இப்ப யாரு கை தெரியுமா? ஹரி ஹரி ராமச்சந்திர பிரபு அண்ணன் சைன் போட்டு இருப்பார். அதனால பாப்பா போடக்கூடாது. ஏத்தா இவன் மூக்கையாரு காவல் போவேனா ஐயோ பூமதி எவனே எல்லி சீவரால சீவிட்டுக்கிறான்டா. தண்ணி வடியுது பாரு. பூபதி இப்படி செய்த இந்த மாடலை பனகாசோரவுல சீவிட்டுக்கிறான்டா இவன். ஏயம்மா சீமா விட மாட்டான் தமிழ்நாட்டுல. தாய் பூபதி தாய் கோயில் சொல் பண்ணாங்க என்னை இப்படி செய்த இந்த நம்பர் எடுத்து பின்னால போடும். அப்பதான் நான் சாப்பிட்டேன். அந்த ராம லட்சுமணனை அப்பவே சேர்த்துதான் பால் குடிச்சிருக்கேன். ராமர் பேச்சு கேட்டு விட்டுட்டா கோட்டை. ராமர் ஒண்ணுக்கு லாகில நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் லாகில பார்த்தேன். அது லாகிலேட்டேன். லட்சுமணன் சுத்தமா லாகில எடுத்து அருகத்துல போறாம அப்பா அம்மா 10 லிட்டர் பால் ஒரே அடி அப்படி வேணுக்கேனா வர பாலா. தாய் பூபதி இப்படி செய்த இப்படி மகன பக செய்த இந்த இரு மாணாக்களையும் அறுத்த தாய் சனத்தையும் மூக்கையும் மறைத்த ஆ இந்த ராமலட்சுமணை லேசாக விடலாமா? பொறுமையா விடு. நம்ம சேர இருக்கிறது பார் பாரு ஆ கரதூஷ்ணாதிகளை அவரை பார்த்து அவர்களை இருவரையும் பழி வாங்க வேண்டும். ஆமா. இப்ப எங்க போக வேண்டும்? ஆ அண்ணனை தேடி போக சீக்கிரம் வேண்டும். போ. கை போட்டு விடுவாங்க. ஐயா 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 தேடி வருகிறேன். கண்ணனை தேடி வருகிறேன். அண்ணா
அண்டா இப்படிப்பட்டவனை இவன் பண்ணு செய்து அண்ணா, அந்த அயோத்தி நகர ஆண்டு வரக்கூடிய யாரோ தசரதன் புதல்வனா ராமலட்சுமணர் இவர் இருவரும் என் மூக்கையும் சனத்தையும் அறுத்து விட்டார்கள். அறுத்து விட்டாரா? அவன் எங்க இருக்கா? இந்த காணகத்தில் இருக்கின்றான். சுற்றி பார்த்து ஒரு நதியில் காட்ட ஓடியா, சீன ஓடியா. இதோ ஐயா, அண்ணனை லேசாக விடப்படாது. ஹேய் ஏய் டேய் ஏய் தப்புபாதே என்ன பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கிறான். ஏடா ஏய் ஏதோ எலும்பு முறிய போது நினைக்கிறேன். ஏய் பார்த்தா பொடி பையன் மாதிரி இருக்கிறான். இவன தங்கச்சி பங்க செய்திருப்பான். நை பேட்டா இவன் இல்ல. கேடு பாப்பா. கேளு ஏய் ஏய் ஏன் தங்கை தூர் பண்ணங்கை மூக்க சரதார்த்தால் நீலனா இதுதான் வாதியார் வந்துக்கிறார். அரகத்துக்கு தான் வாதியார் ஐதான் வந்துக்கிறார். ஐயோ ஏய் ஏய் உன் தங்கையை பங்கம் செய்தவர்கள் நாங்கள் தான். நீலனா ஆமாண்டா. அப்புறம் ஒரு கணக்கு சண்டை சண்டை ஏய் நான் ஏய் சண்டை சண்டை போடா புட்டா. ஏய் தானே கூட்டுறாங்க உன்னை அதை கேட்டாங்களா? பின்ன அடிச்சு மாய்ந்து காலை சாப்பாடு அனுப்புறாங்க. நீ யாரா நீ? நான் என் பேர் தான் கரா தூசராதிகள். ஓ காரி முடிஞ்சு பசங்க ஏய் இங்க வாடா. சொல்லுங்க. ராவணனுடைய வளர்ந்து போச்சா கரண் தூஷணன் பூஷணன் திருசிரன் நீங்க தானே? நாங்களே தான் என்ன பண்ண போற? ஒரு காலுக்கு சண்டை ஓ ஒரு காலுக்கு சண்டை. என்னடா வாடா போடான்னு கேக்குற? ஏய் சண்டைக்கு வந்துட்டா சண்டைதான். வாதியார் மாதிரி மண்டை வாதியார் மாதிரி இதுல காலை எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? எப்பேற்பட்ட ஆளு? அவர் எப்பேற்பட்ட ஆளு? எகுதாவுக்கு பேசுற கம்மிக்கு யாரு தெரியாம பேசினாரு? எப்படி ஏத்து வச்சு அம்மா டாபர் சொல்லுங்க. அவர் யாரு தெரியாம எகுதாதி பேச அறிவில ஒரு யாரா நீ? ஏய் ஏய் அடா வாடா இக்கவனே அப்பயே சொன்ன வேணாடா சம்பளம் வாங்கி வீட்டுக்கு குடிச்சாலும் குடிச்சிருக்கலாம். தேவையில்லாம 1000 சம்பளம் நான் வாங்க தருக்கு கை கொடுத்தா. ஏய் திருசிரன் ஓடி வந்து வில்ல ஓடித்தான். ஆமா வில்லில் இருந்தேன். அப்பதான் அகஸ்தியர் பார்த்தார். அரே அகஸ்தியர். ஆமா. ஆ ஏ ராமா ராமா இதோ உனக்கு நான் கொடுக்கின்றேன் அப்படி என்று எனக்கு கோதண்டம் கொடுத்தார். ஆமா என் வில்லு முறித்தவன் திருசிரன் முறித்து விட்டான். எனக்கு இப்ப இதை கொடுத்தது எனக்கு அகஸ்தியர் கொடுத்தது இதோ கோதண்டம் இருக்கு. நீ யார் வர பாருங்க. என்னுடைய வலது புஜமாய் அரசு சாதி செத்துட்டார்கள். மடித்து விட்டார்கள். அவ போடா போகட்டும். கூட பிறந்த அண்ணன் இருக்கின்றார் பார். ராமநாதர் தென்னிலங்கை வேந்தன். அவரை பார்க்க வேண்டும். ஓ அண்ணா அபயா அண்ணா அபயா அண்ணா அபயா தங்கா தங்கா இது வாயா சத்தம் வேகமா கேக்குது. ஜனமா சத்தம் வேகமா கேக்குது.
ஒருவன் ராமலட்சுமணர் என்னுடைய தங்கா. உயிரையும் சனத்தையும் தங்கைய மகைய துமனாகிய மகைய தங்காச்சி இலங்கைக்கு பங்கம் வந்துச்சு தங்கா உன் சனத்தையும் உன் மூக்கையும் அறுத்தாள் யாரு அண்ணா அந்த அயோத்தி நகர ஆண்டு வரக்கூடிய தசரதர் குமாரர் ராமலட்சுமணர் அவர் இருவரும் என் மூக்கையும் சனத்தையும் மறுத்து விட்டார்கள் அண்ணா அங்க ராமனுடைய மனைவி இருக்கின்றார் பார் அம்மாய் சீதை சீதை அடா 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 அழகுன்னா அழகு அழகுதான் அழகு அப்படியாப்பட்ட அழகு அழகு அந்த சீதை இலங்கையில் உன் சரி இடபாகத்தில் அமர்ந்து அமர்ந்தாள். இலங்கை சுத்தி பார்த்தா என்ன அழகா இருக்கு தெரியுமா அந்த அம்மாவுக்கு உனக்குதான் பொருத்தம். அந்த உனக்கும் அந்த சீதைக்கு தான் பொருத்தம் அந்த ராமனுக்கு அந்த ராமனுக்கு பொருத்தம் கிடையாது கிடையாது ஆமா அண்ணா அப்படியாப்பட்ட அழகு அதனால் அதனால் இப்ப என்ன பண்ணோம் அந்த சீதை ராமனுக்கு பொருத்தம் இல்ல அண்ணா அதுதான் பொருத்தம் அந்த சீதையானவள் ராமருக்கு பொருத்தம் கிடையாது பொருத்தம் கிடையாது அதனால் உங்களுக்குத்தான் பொருத்தம் எனக்கு தான் பொருத்தம் அடி இடபாகத்தில் அமர்ந்து இலங்கையில் அமர்ந்தார் தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட விடலான்னு பார்த்தேன். தூக்கி வந்து விடலான்னு பார்த்தா அண்ணா அந்த படுபாவி பசங்க என் மார்பையும் மூக்கையும் மறுத்து விட்டார்கள் அண்ணா தங்கா நீ ஒரு முறை இரு ஏம்மா நீங்க எல்லாம் அருமையா கூத்து பாக்குறீங்க. வேணா சூர்பனங்க சொன்னது நீங்க கவனிச்சீங்களா? எப்படி ஐயா உன் மூக்கையும் ஸ்தனத்தையும் அறுத்த காரணம் என்னன்னு கேட்கும் போது அவ என்ன சொல்றா? ஆமா இரு சீதை ரொம்ப அழகா இருக்கிறா, அழகா இருக்கிறா, அந்த ராமனுக்கு பொருத்தம் இல்ல, ராமருக்கு பொருத்தம் இல்ல. அவளை தூக்கி கொண்டாந்து உன் பக்கத்துல வச்சுட்டா உனக்கு பொண்டாட்டியா இருப்பா. உன் அழகுக்கும் அவளுடைய அழகுக்கும் அது பொருத்தமா இருக்கும். பொருத்தமா இருக்கும். அப்ப நான் சீதையை தூக்க போனேன். அந்த நேரத்துல ராமலட்சுமணன் கூடிக்கொண்டு என் ஸ்தனத்தை அறுத்துட்டான்னு அவ பொய் சொல்றான். யாரே சூர் பண்ணாங்க. ஆனா இது உண்மையான கதை என்னன்னு கேட்டா, ராமாயணத்துல ராமர் எழுதி அனுப்பிதான் லட்சுமணன் ஸ்தனத்தையும் மூக்கையும் அறுத்தான் என்பது கதை கிடையாது. நாடகத்துலதான் வச்சு ஆடுறோம், அப்படி ஆடுறமே தவிர அங்க நடந்த செய்தி என்னன்னா, சூர்பனங்க ராமர் மேல ஆசைப்பட்டுறான். சூர் பண்ணாங்க. ஆமா. ஆனா பக்கத்துல சீதை இருக்கா. அப்ப இவன் என்ன நினைக்கிறா, அழகான பொண்டாட்டி இருக்க, இவன் நம்ம கிட்ட வருவானா? வரமாட்டா அப்படின்னு அவன் என்ன செய்யறா, யார் சூர் பண்ணாங்க. ஆமா, ஒரே பாய்ச்சலா பாய்ந்து இதுக்குள்ள அக்கி பண்ணி முடிச்சது. ஆமா, ஒரே பாய்ச்சலா பாய்ந்து சீதையை கொண்டுட்டா. ஒரு 10 நாளைக்கு அழுவான் ராமர் அழிவாரு. 10ஆம் நாள் நாம வச்சுக்கலாம். சீதை நினைச்சது நினைப்பு அதுதான். சூர் பண்ணாங்க. நான் பேச்சு மாறி போச்சு. அப்போ சீதைய பாய்ந்து கொண்டுடலாம் அப்படி நினைச்சா சூர் பண்ணாங்க. சூப்பர் நினைச்சா பாரு. லட்சுமணன் பக்கத்துல இருந்தா பாரு. அவர் குறிப்பு அறிவதில் சாதாரண ஆள் கிடையாது லட்சுமணன். அடுத்தவனுடைய குறிப்பு அறிவதற்கு சாமர்த்தியமான ஆள் லட்சுமணன். அவன் முத்து பார்த்தான். ஓ எடா இவ அந்நிய கொண்டுவா போட்டிருக்கு. அப்ப அந்த வாளாயுதம் வந்தது பாரு. அவன் கையில வச்சிருந்தானு. அந்த சீதை சூர்பனங்க சீதை மேல பாயிற நேரத்துல நீதான் இப்ப சூர்பன. நீ வாடா, கொத்து போடும். இப்ப நீதான் ஆமா. இப்ப நீ பாய போற நேரத்துல அந்த சீதை மேல பாய்த்து கொண்டுடலாம். ஆமா, அப்படின்னு போகும்போது இப்படி தடுத்தா பாரு, இந்த மூக்கு ஸ்தானமும் சேர்த்து போச்சு. எம்மா ஐயா, இதான் ராமாயண கதை. ஆமா, ஆனா ராமர் எழுதி அனுப்பி இப்பேற்பட்ட மனுநீதி தவறாதவன் ராமன் இந்த காரியத்தை செய்வானா? கிடையாது. கொஞ்ச நேரம். ஆமா. ஆனா இப்போ இதை விட ஒரு கொடுமை பாருங்க. அவ போய் என்ன சொல்றா, ராமன் மேல ஆசைப்பட்டதை சொல்லல. அவ சொல்லல. யாருக்கிட்ட? அவங்க அண்ணன் கிட்ட.
சூர்பனங்கை ராமர் மேல ஆசைப்பட்டதை விட்டுட்டான். விட்டுடா அவ அழகா இருக்கிறா, ஆ. அவளை தூக்காந்து உனக்கு கொண்டாட்டியா வைக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆ. தூக்க போற நேரத்துல ஆ. சீதையா தூக்க போற நேரத்துல அவன் என்ன மூக்கை ஸ்தானத்தை அறுத்துட்டானுவ, அறுத்துட்டானுவ. பை சொல்லிட்டானுவ. ஆமா சரி இது வேண்டாம், என்ன நடக்குதுன்னு பாப்பா. பாக்கலாம். டேய் சூர்பனக ராவணா ஏய் ஓ தகிச்சியே எள்ளி சீரலை சீட்டிக்கிறாடு ஐயா. ஏய் என் தங்கச்சி சினத்தையும் மூக்கையும் வளர்த்தவனே ஓ தகிச்சி கிட்டிலே தொங்கிச்சி என்ன நிக்கல பேசுகிறேன். சொல்ல போறோம் எல்லாம் மிச்சி. ஏய் ஏய் என் தங்கச்சி மூக்கையும் தலத்தையும் அறத்தவன் பொண்டாட்டிய எனக்கு தான் சம்மனலாம், எனக்கு தான் ஜோடி பொருத்தம் எனக்கு தான் ஜோடி பொறுத்த நல்லா இருக்கும். ஆமா. அதனால ஏய் தங்கச்சி போய் சொல்ல மாட்டாள், ஆமா உண்மைதான் பேசுவான். தங்கிச்சி பல்லு விளக்காம கூட இருப்பான், ஆனா போய் சொல்ல மாட்டான். ஏய் அதனால் என் மாமா கிராமர் மாரிசா மாரிசா ஆமா நீ மானா ஒரு மாதிரி அந்த சீதருக்கு எடுத்து சென்று அந்த ராமனை கொஞ்சமாவது செஞ்சிருப்பு. என்னால முடியாது, யா அவங்க கடவுளுக்கு சமமானவர்கள். அதுக்கு என்ன போக மாட்டேன், ஏய் போக மாட்டேன் மாமா. போக மாட்டியா? மாரிசா போய் தானே ஆகணும். மாமா நான் உன் கையில சாவறதோட அவங்க கையில பானம் போட்டு சாவறதே மேல். மேல் நான் சென்று போடா